தம்பி, இந்த கட்டவை தொட்டு சுக மாட்டேப்பா. நான் ஒழிப்பேன். நான் பொழைச்சிக்கிட்டேம்மா. ஒரு தம்பி வந்து என்னை காப்பாத்திட்டான். ஐயோ, இருந்த டாக்டர்கிட்ட கொடுத்தேன். டாக்டர், என் பொண்டாட்டி நம்ப மாட்டேங்கிறா, சொல்லி புரிய வைங்க. சார், இப்போ வரைக்கும் என்னால் நம்பவே முடியல சார். என்னால் இந்த நான் உங்களை டெஸ்ட் பண்ணும்போது ஆல் யுவர் வைட்டல்ஸ் வேர் டவுன். அதை என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இட்ஸ் டெஃபினெட்லி அ மிராக்கிள் சார். சார், நீங்கள் என் மேலே எதுவும் கோச்சிக்காதீங்க சார். என் கோபமெல்லாம் உங்கள் மேலே இல்லை டாக்டர். சார், கொஞ்சம் வெளில சொல்ல வேணாம். நம்ம ஹாஸ்பிட்டலோட பேர் கெட்டுறோம். இதை சொல்ல முடியாது சார். உங்கள் பின்மண்டையில் அடிப்பட்டதுனால தான் உங்கள் காதில் இருந்து ப்ளீடிங் ஆச்சு. ஒரு 2 நாள் நீங்கள் கொஞ்சம் இருந்து உங்களை அப்சர்வேஷனில் வச்சு ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒரு டெஸ்ட். நான் அபாய கட்டத்தை தாண்டிட்டேன். 3 மாதம் 90 நாள் எவனும் என்ன எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருங்க. அப்புறம் கருப்பு ட்ரெஸ் போட்டு வளர்த்திய ஒரு தம்பி இந்த ஆஸ்பத்திரி காம்பவுண்டை சுற்றிட்டு தெரியுறானா? நான் எதுவும் பார்க்கலையே சார். பார்க்கலையா? அப்போ கனவு, கெட்ட கனவு. வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட 90 வாங்கி பூசிக்க. பயப்படக்கூடாது, சரியா பாப்பா? அம்மா, பின்னால போறதுக்கு ஏதாவது ரூட் இருக்கா? இல்ல, இந்த பக்கம் தான் வழி இருக்கு. கனவுன்னு நினைச்சிங்களா? ஆமாப்பா. இனிமே நான் உங்க கூட தான் இருப்பேன். வாங்க போலாம். ஒன்னு இழுத்துக்கிட்டு நான் எப்படிப்பா? உலக இயக்கத்தை அப்படியே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னால் மாற்றி அமைக்க முடியும். 2 மணி நேரம்னா மறுபடியும் ஆக்சிடென்டா? இப்போ நான் என்ன பண்ணணும்? சென்னை போலாம். எனக்கும் போட்டு விடுப்பா. இனிமே கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே சீட்டு பெல்ட் போட்டுருவேன். காலங்காத்தால எனக்கு 25th anniversary. இப்படியே போய் கழுத்தை கோணிக்கிட்டு நின்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்க சொந்த பந்தமெல்லாம் கழட்டிடுங்க. கழட்டிடுங்க. கழட்டுங்க. அதையும் கழட்டிடுங்க. சந்தோஷமா? ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துருக்கலாம். அதான் நீ இருக்கே, எதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன்? நான் யாருக்குப்பா என்னப்பா பண்ணேன்? எனக்கு எதுக்குப்பா டைம் இப்படி? நீங்க தானே ஆசைப்பட்டீங்க. என்ன ஆசைப்பட்டேன்? இந்த சந்தோஷத்தோடையே அப்படியேப்பா. ஏதோ ஒரு சந்தோஷத்தோட உச்சியில் ஆசைக்கு அப்படி எல்லாரும் சொல்ற வார்த்தை. அதை சொன்னா நீ உள்ள நுழைச்சிருவியா? அப்படி பார்த்தா நான் எதுக்கோ தான் ஆசைப்பட்டேன். எல்லாத்தையும் நீ முடிச்சு கொடுத்தேன். என்ன ஆசைப்பட்டீங்க? சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அது ஆசையில் சேராது, வியாதி. ஓ, அப்புறம் நான் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். வெளிநாட்டை போய் சீசோர்ல பெரிய வீடு கட்டி செட்டில் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதை நீ கரெக்ட் பண்ணி கொடுத்தியா? இதப்பா 16 வயதுல படத்தை பார்த்துட்டு ஸ்ரீதேவி மேல எனக்கு அப்படி ஒரு மோகமியா. அது தமிழ்நாடு விட்டு தாண்டதுக்குள்ள எப்படியாவது கல்யாணம் பண்ணிவிடணும்னு ஆசைப்பட்டேன். இது போனிகபுரம் தெரியுமா? இன்னமே தெரிஞ்சா என்ன தெரியல. அதைத்தான் நீ கூட்டிட்டு ஓடிப்பிட்டியே. சரி, இதெல்லாம் போட்டியா? ஸ்ரீதேவி தான் கிடைக்கல. ஸ்ரீதேவி மாதிரி அப்படி அச்சு அசல சத்தியானு ஒரு பொண்ணியா நான் விழுந்து விழுந்து காதல் பண்ணேன். அதையாவது நீ சேர்த்து வச்சியா? அது தானே விட்ட. இப்ப சத்யா எங்க இருக்காங்க? யாருக்கு தெரியும்? இருக்கிறவனுக்கு இருக்கிறதெல்லாம் பிரச்சனை, இல்லாதவனுக்கு இல்லைன்றது மட்டும்தான் பிரச்சனை. நீங்க எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம், எஃபர்ட்ஸ் போடலாம். ஆனா உங்களுக்கு என்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும் நாங்க தான் முடிவு பண்ணுவோம். அது உங்க கணக்கு. என்ன கணக்கு? கூட்டல், கழித்தல், நல்லது, கெட்டது,
உங்க வம்சத்தோட மொத்த வரவு செலவு. எப்ப சீட்டு பில்ட்டு போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் சார். அப்புறம் எதுக்கு தேர்வு மாதிரி நகர்த்துற? அடிச்சு ஓட்டுறா. இதுக்கு மேல வேகமா போனா பிரேக் அடிச்சா நிக்காது சார். அதெல்லாம் நிக்கும் போ. சார் யாராவது குறுக்க வந்துட்டா? குறுக்க வரவன் இங்க தாண்டா இருக்கான், ஏறி போடா. சாரிப்பா, உன்னை அவன் நான் பேசிவிட்டேன். என்னை ரொம்ப அசிங்கமாலாம் திட்டுவாங்க. இது எவ்வளவோ பரவாயில்ல, சொல்லிக்கங்க. ஆமா, என் கூட நீ வரிய டைம் உன் வேலையெல்லாம் யாரியா பாப்பா? நான் எல்லாரும் கூட இருப்பேன், எல்லா ரூபத்திலையும் இருப்பேன். நட்பா, காதலா, தொழிலா, சொந்தமா, அதுலேயும் நல்லதா கெட்டதா எல்லார் வாழ்க்கைக்குள்ளேயும் இருப்பேன். இவன் என் வாழ்க்கையில் வந்தால் நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. இவன் வந்தால் என் வாழ்க்கைக்குள்ளே மொத்தமும் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. திடீர்னு இது நடந்துச்சும்பாங்க, படார்னு விழுந்துருச்சு, சடன் பிரேக் அடிச்சோம்பாங்க. அந்த அவன், அவள், திடீர், படார், மடார், சடன் எல்லாமே நாங்கள் தான். ஒற்றை சூரியன் 1 கோடி நதிகளில் ஒரே நேரத்தில் நீராடுவதைப் போல எங்கும் யாம் இருப்போம். ஆமா, என் வீட்டில் உன்னை நான் என்னன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறது? உண்மை சொல்லுங்க. என்னாலேயே உன்னை நம்ப முடியல. அவங்க எப்படியே தாங்குவாங்க? அப்படின்னா என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனால் இனிமேல் நான் தான் உங்க சாரதி. இது ஏற்கனவே இருக்கான குணச்சித்திரம். அவன் அவருக்கு வேற வேலை கொடுத்தாச்சு. அண்ணா அண்ணா, அப்பா வந்தாங்க பாரு. ஓகே, அப்பா கொண்டு. அப்பா நீங்க ஓகே தானே? அங்கிள் வந்துட்டாருடி. ஏங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பார், எதுவா இருந்தாலும் ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு பேசலாம். நான் சொன்னேன்ல, அதே வந்தான். தம்பி நீங்க நல்லா இருக்கணும். அப்புறம் மெட்ராஸுக்கு ஏதோ ஒரு வேலை விஷயமா வந்தானா? இங்க தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா? ஹெல்ப் கேட்டான். நம்ம வீட்டுல கொஞ்ச நாள் தங்கிக்கலாம்ல. அவன் தாராளமா தம்பி, அது உங்க வீடு மாதிரி. நீங்க எங்க குடும்பத்துல ஒருத்தர். நீங்க எவ்வளவு நாள் வீணா, அப்பா அம்மாவை கூட்டு போய் ரெடி பண்ணு. வாமா. அப்புறம் அப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வை. சரிங்கப்பா. அப்பா ட்ரெஸ் இவனுக்கு கொண்டு எடுத்து வைமா. இவருக்குமாப்பா? போ. சரிங்கப்பா. வாடி. எப்பா வளர்த்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, இழுத்து உள்ள விட்டு இன்படிக்கையா. அப்புறம் இன்னொரு விஷயமியா, என் பொண்டாட்டி நன்றி விசுவாசத்தில் அப்படி சொல்லிட்டான். அதை உண்மை நம்பி டேரா போட்டுறாத. போங்க. காலனை கையோடு கூட்டிக்கிட்டு தெரியறவன் இந்த உலகத்தில் நான் மட்டும்.